ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாகவும், வந்திருக்கிற பிள்ளைகள் வருவதற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளையும் ஏற்ற நேரத்தில் நீர் அழைத்து வரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அது எங்களுடைய வாழ்விற்கு அது ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேந்து செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக நம்முடைய கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்திலே 24வது பாடல் மாமாட்சி கத்த சாஸ்தாங்கம் செய்வோம் என்கிற பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் எழும்பி நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம். வாருங்கள். நாம் நின்றபடியே கடவுளை தொழுவோம். தென்னிந்திய திருச்சபை ஆராதனை முறைமையிலே 14வது பக்கத்தில் உள்ள ஆராதனை முறைமையை நாம் யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியே கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் உன்னதத்திலே ஓசன்னா.
கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு தீர்ந்தேன். உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் நாம் அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் ஜெபநிலையில் இருந்த வண்ணமாக பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாததை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் மனிதர்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளை அறிக்கையிடும். தப்பில்லை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திற்கும் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தகம் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியும் கிருபையும் தேற்றலை நமக்கு தந்தருளுவாராக. நாம் யாவரும் மேலும் நிற்போம். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. Amen.
அவசரமாகவே சங்கீதம் மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 41ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் இருப்பான். அவன் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனமாய் கூறுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். அமருவோம். முதலாம் திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி சகரியா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி அந்த அதிகாரம் முடிய. சகரியா 8ஆம் அதிகாரம். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்வார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமின் சேனைகளும் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவர்களை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 2ஆம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 வரை. ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 வரை. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் நிற்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பளமாக இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி அவரை விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்பது வாசிக்க முடியாத தெரிந்துகொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவர் மேலும் நின்று நம்முடைய பாமாலை பாடல் புத்தகத்தில் 254வது பாடல், களிப்புடன் கூடுவோம் கர்த்தரை நாம் போற்றுவோம் என்கிற பாடலை பாடுவோம். அதைத் தொடர்ந்து நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 39 முதல் 42 முடிய. யோவான் 1:39 முதல் 42 வரை. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன், சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நற்செய்தி பகுதியை தொடர்ந்து நாம் செய்தியம் கீதத்தை நாம் பாடுவோம். Amen.
சபையார் அமருவோம். இன்றைய நாளுக்குரிய மகிழ்வுக்கும் மன வசனத்தை நம்முடைய பிள்ளைகள் சொல்ல நாம் கேட்போம். For one believes with the heart leading to righteousness, and one confesses with the mouth leading to salvation. Romans 10:10. சீடத்துவம் வந்து பார்கள் சென்று அறிவியுங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. For one believes with the heart leading to righteousness, and one confesses with the mouth leading to salvation. Romans 10:10. சீடத்துவம் வந்து பாருங்கள் சென்று அறிவியுங்கள். நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்புனாலே வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் மன்னா சீடத்துவம் வந்து பாருங்கள் சென்று அறிவியுங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. ஆமென். சீடத்துவம் வந்து பாருங்கள் சென்று அறிவியுங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. சீடத்துவம் வந்து பாருங்கள் சென்று அறியுங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. Discipleship. Come and see, go and tell. For one believes with the heart leads to salvation, and one confesses with the mouth leads to salvation. Romans 10:10. For one believes with the heart leading to righteousness, and one confesses with the mouth leading to salvation. Romans 10:10.
For one believes with the heart, leading to righteousness, and one confesses with the mouth, leading to salvation. Romans 10:10. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும் இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கப்படப்படும் ரோமர் 10:10. நீதி உண்டாக விசுவாசிகளை இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் 10:10. For one believe with the heart, leading to righteousness, and one confesses with the mouth, leading to salvation. Romans 10:10. நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாய்நிலை அறிக்கப்படும் ரோமர் 10:10. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும் இரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் ரோமர் 10:10. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும் இரட்சிப்புண்டாக வாயிலே அறிக்கப்படும் ரோமர் 10:10. நீதி உண்டாக இதயத்திலே ரட்சிக்கப்படும் விசுவாசத்தில் உள்ள நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் 10:10. நீதி உண்டாக விசுவாசத்தினாலே அறிக்கையிடப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடப்படும் ரோமர் 10:10. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் 10:10. Discipleship, come and see, go and tell. For one who believes in the heart, leading to righteousness, and one confesses with the mouth, leading to salvation. Romans 10:10. Discipleship, come and see, go and tell. One who believes with the heart, leading to righteousness, and one who confesses with the mouth, leading to salvation. Romans 10:10. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் 10:10. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படப்படும் ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் 10:10. பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் மன தலைப்பு சீடத்துவம். வந்து பாருங்கள், சென்று அறிவீங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே பேசப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் 10:10. தேங்க்யூ க்ளோரி டு காட். 10:10. அம்மா 10:10. ஐக்கிய வைத்துக்கார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாதாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் 10:10.
நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இன்றைக்குரிய தலைப்பு சீடத்துவம். சொல்லுங்க, சீடத்துவம். வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது என்பது எத்தனை ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு ஸ்லாக்கியத்தை கடவுள் நம்முடைய வாழ்விலே அவர் தந்திருக்கிறார். அதை எல்லாவற்றையும் உணர்ந்து பார்த்து நன்றி உள்ளவர்களாய் நாம் துதிக்க போகிறோம், நாம் அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். சங்கீதக்காரன் தாவீது அழகாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். சத்தமா சொல்லுங்களேன். ஒரு புதிய நாளை காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். மனதார உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை நன்றியோடு கூட அவரை நாம் துதிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான ஒரு பாடல், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட பாடும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லா கரங்களை தட்டி எல்லா கரங்களும் தட்டி உற்சாகமாய் உம்மை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி துதித்து பாடி மகிழ்வோமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேசுவே, உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர். தாயினும் மேலாக அன்பு வைத்து நமக்காக ஜீவன் தந்தவரே, இந்த காலவெளியில் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நன்றியோடு கூட துதித்து அவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தை. மறுபடி சொல்லுவோம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன். எல்லா கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை எல்லாம் சொல்லுவோம், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம்
சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறையும் அவர் மன்னித்தவர். அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் நம்முடைய வாழ்வை தொடர செய்து மீண்டும் நடக்க செய்த தேவனை மனதார நன்றி சொல்லி பாடி அவரை நாம் துதிப்போமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்து எல்லாம் சொல்லுவோம். நன்மையும் கிருபையும் தொடர செய்து இனி மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறி அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என் நாட்கள் முடிவரை முடியும் வரை எல்லாம் சொல்லுவோம். ஜீவன் பிரியும் வரை மனதாரே என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று நம்மை தள்ளிடாமல் அன்போடு கூட அணைத்துக் கொண்ட தேவன் அவர். நம்மை மறுபடியும் சேர்த்துக் கொள்ள அவர் மீண்டும் வருவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அவரை உள்ளத்தின் ஆனந்த திறந்து மனதார நன்றி சொல்லி துதிப்போமா? நல்ல வச்சனை காலங்களை தொட்டி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் எல்லா கரங்களை உயர்த்தி நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில மணித்துளிகள் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நம்ம துதிக்க போகிறோம். மற்றவர்களை நம்ம பார்க்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்தை திறந்து முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம். ரெண்டு கரங்களும் அப்படியே உயர்த்தி வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று வாக்களித்த தெய்வத்திற்கு முன்பதாக நம்ம இருக்கிறோம். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கால வேளையில உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை துதிப்பதற்கான ஒரு நேரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர நன்மையினாலே அவர் நிரப்புகிற தெய்வம் என்பதை மறந்துவிட வேண்டாம். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து, எத்தனை பேருக்கு ஆண்டவரே கிடைக்காத ஒரு மேலான ஒரு சாக்கியத்தை ஆண்டவரே இந்த கால வேளையில அடியாராகிய எங்களுக்கு நீ தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தை திறந்து எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா?
ஆண்டவரே எபினேசரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யெகோவா ஈரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஒருவராய் ஆண்டவரே பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்த நல்ல சுகத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி, பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி மனதார அவரை நம்ம ஸ்தோத்திரிப்போமா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே என்று மாறாது. இவ்வாழ்க்கை ஆண்டவரே அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றும் ஆண்டவரை பிழைப்பான் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அந்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான தேவனை உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நன்றியோடு கூட துதித்து பாடிவரை ஸ்தோத்திரிப்போமா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் வராதே. சொல்லுங்க, வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்று நிலைப்பா. இந்த காலவெளியில நன்றியோடு கூட அவரை துதித்து பாடி வரை ஸ்தோத்திரிப்போமா. பூமி ஒளிந்து போனாலும் சொல்லுங்க, வார்த்தைகள் என்றும் வராதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வனபூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்று மாறாதே. வாழ்க்கை அழிந்தே மறைந்து போ, விசுவாசி என்றென்றும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு மிக்கவர்களாய் தேவ சிந்தையோடு கூட மனதாரே மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவரே ஊற்றே என்று சொல்லி இந்த காலவெளியில தேவனுடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்த்து மனதார நன்றி சொல்லி அவரை துதித்து பாடி அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் ஆசீர்வதிக்கவே. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர், எல்லாம் சொல்லுங்க மனதாரே, எல்லாம் ஆசீர்வாதத்திற்கும் எங்கள் இதயத்தை உம்மி எங்குகின்றோம். எல்லா கரங்களை உயர்த்தி தேவனுடைய
பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த காலவரிலே நன்றியோடு கூட அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரிப்போமா? பரிசுத்தரே, இந்த காலவெளியில உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? போற்றிடும் எங்கள் தெய்வம், சத்தத்தை உயர்த்தி கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் எல்லா கரங்களும் உயர்த்தி ஆராதனை உமக்கு ராமனதாரே, ஆராதனை உமக்கு ஆராதமே, ஆராதனை உமக்கு ஆராதனதாரே, அறியணுமே, இன்னும் ஆண்டவரை கிட்டி சேரணும் அப்பா. இந்த காலவரையில் அப்படிப்பட்ட கிருபையையும் அப்படிப்பட்ட வாக்கியத்தையும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரை கருத்துல கேட்போமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவன் பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவன் பிரசன்னம். சொல்லுங்க நிறைவாக ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா மனதாரே, அல்லேலூயா, எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. எங்களுடைய போக்கையும் வரத்தையும் இதன் முதற்கொண்டு பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? பிரியமானவர்களே, இது அர்ப்பணிப்பதற்கான நேரம்.
கடவுளுக்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைபெறுகிற ஆண்டவர் அவர். இந்த உலகம் நம்மை மறந்தாலும் அவர் நம்மை மறவாத தேவன். அவர் மனதார இந்த காலுவலிலே நம்மை அர்ப்பணித்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து பாடுவோமா? மறவாமல் நினைத்தேரே, மனதார ஆண்டவரை நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பதற்கான ஒரு நேரம். மறவாமல் ஐயா மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தேரையா மனதார நன்றி சொல்வே. கரங்களை உயர்த்தி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லாம் சொல்லுங்க. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோகி 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 என்னையும் கண்டேனே, எப்படி நான் எல்லாம் சொல்லுங்க. எல்லோகி எல்லோகி என்னையும் கண்டேனே. எப்படி சொல்லுவேன்? எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. மனதார சொல்லுங்க. வெட்கப்பட வேண்டாம். ஆண்டவரை துதிப்பது சாக்கியம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களே வேலன் தந்தீரையா. சொல்லுங்க. பலவீனமான நேரங்களிலே, பலவீன நேரங்களே வேலன் தந்தீரையா. விசுவாசத்தோடு கூட கரங்களை உயர்த்தி சுகமானே சுகமானே அழும்புகள் நான் சுகமானே, என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே சுகமானே என் குடும்ப மருத்துவ நீ. அதற்காக கரங்களை உயர்த்தி நன்றி எல்லாம் சொல்லுங்க. எல்லாருடைய வாய் அறிக்கை செய்வதாக. கோடி கோடி உமக்கு நன்றி என்று சொல்லி மனதாரே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. சொல்லுங்க. தள்ளாட விடவில்லையே, தள்ளாடவில்லை. எல்லாம் அறிக்கை செய்வோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சொந்து போன நேரத்திலே, சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாழ்க்கை தந்தே. அதற்காக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி எல்லாம் சொல்லுங்க. மனதார ரெண்டு கரங்களை உயர்த்தி. வெட்கப்பட வேண்டாம். கோடான கோடி உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னொரு விஷயம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நிறைவாக
நிறைந்த ஆண்டவரே, நீ துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் அப்பா. நீ துதிக்கு பாத்திரராய் இருக்கிற ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து நன்றியோடு கூட துதிக்க ஒரு தருணத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நின்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நிகழ்ச்சிக்கிறோம் அப்பா. இங்கே வந்தவர்கள் வெறுமையாய் கடந்து போகாதபடிக்கு தேவன் ஒரு அற்புதத்தையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அதிசயங்களை காண கருவை செய்யுங்கப்பா. உமது ஊழியக்காரன் ஆண்டவரே பாரத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்து நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. அவங்க பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க நீக்கி போடுங்கப்பா. வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீதியான வேலை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அமருவோம். ஜெபநிலையில் இருந்த வண்ணமாக ஜீவனுள்ள தேவனை நாவின் பாடுவோம். கடவுளை வார்த்தைக்கு நேராக எங்க செல்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. வார்த்தையின் வழியாக பேசுகிற இடைபடுகிற தகப்பன், அடியேனை மறைத்து ஆண்டவர் நீங்க பேசுங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒவ்வொரு இல்லங்களையும் நான் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். அநேகரை ஆலயத்திலே பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவருடைய ஆலயத்திலே தவறாமல் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாகவே ஆசீர்வதிப்பார். ஒரு சிலரை சந்திக்கும் போது நாங்கள் அருகில் இருக்கிற சபைக்கு நாங்கள் செல்லுகிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இனிமே அப்படி செல்லக்கூடாது, நம்முடைய ஆலயத்திற்கு தான் என்ன செய்யணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படி சொல்லியிருக்கிறேன். யாரெல்லாம் நம்முடைய ஆலயத்திற்கு வராமல் இருக்கிறாங்களோ அவர்களைத்தான் இப்பொழுது நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு, சீடத்துவம். வந்து பாருங்கள், சொல்லுங்க, வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள். வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள். இதை மையமாக வைத்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கும்படியாக அன்போடு கூட அழைக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை அவர் வந்து பாருங்கள் என்றார். நல்ல கவனமாக கவனிங்க. போதுமா? யோவான் ஸ்நானகன் கடந்து போகிற பொழுது அவர் இயேசு கிறிஸ்து வருவதை அவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அவரை குறித்து ஒரு அழகான ஒரு சாட்சியை அவர் கொடுக்கிறார். அவர் யார் என்று சொல்லி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று அறிக்கை செய்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவரோடு கூட இருந்த 2 சீசர்கள் அவருக்கு பின்பதாக சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வந்து பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒரு காரியத்தை இந்த காலவேளையிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து பாருங்கள் என்று சொன்ன பொழுது அவருக்கு பின்பதாக எத்தனை சீடர்கள் சென்றார்கள்? சொல்லுங்க. 40ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின்
சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். நல்ல கவனமாக பண்ணீங்க. ஆண்டவர் இங்கே பார்த்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வந்து பாருங்கள். இந்த அதிகாரத்தை நான் படிக்கும்போது இதை ரொம்ப அழகா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா 3 வார்த்தையில சொல்லலாம். என்ன வார்த்தையை சொல்லலாம்? அவர்கள் வந்தார்கள், அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள், அவர்கள் இயேசுவை போலவே மாறினார்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எவ்வளவு அழகான சத்தியத்தை நீங்கள் பாருங்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் சொல்லுகிறார், வந்து பாருங்கள் என்று சொன்னவனே, அவர்கள் வந்தார்கள், அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் அவரை போலவே. சொல்லுங்க. இயேசுவை ஒரே ஒரு முறை தான் என்னதுங்க, அவர்கள் வந்து பாருங்கள் என்று சொன்ன பொழுது பார்த்தார்கள். அவர்கள் வந்த உடனே அவர்கள் பார்த்து என்ன செய்தாங்க? மாறினார்கள். நீங்கள் எத்தனை முறை ஆலயத்தில் வந்து அவரை பார்க்கிறீர்கள், அவரோடு கூட பேசுகிறீர்கள், நீங்கள் அவரை போலவே நீங்கள் மாறி இருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை இந்த காலவேளையிலே நான் எழுப்ப விரும்புகிறேன். நல்ல கவனமாக பண்ணீங்க. அவர்கள் வந்தார்கள், அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள், அவர்கள் இயேசுவை போலவே மாறினார்கள். இதுதான் சீடத்துவத்துடைய முக்கிய அம்சம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து சீசர்களை உருவாக்கினார். நல்ல கவனமாக கவனித்து பாருங்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அவர் உருவாக்கினார். எதற்காக என்று சொன்னால், அவர்கள் விசுவாசிகளாக இருப்பதற்காக மாத்திரம் அல்ல, அவர்கள் மற்றவர்களையும் சீடர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து சீடர்களை உருவாக்கினார். எதற்காக என்று சொன்னால், அவர்கள் விசுவாசிகளாக மாத்திரம் இருப்பதற்காக அல்ல, அவர் மற்றவர்களையும் சீடர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையான சீடன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஒரு உண்மையான அடியார், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவன் இன்னொரு சீசனை உருவாக்குகிறவனாக இருப்பான். நல்ல கவனமாக பண்ணீங்க. ஒரு உண்மையான சீசன், ஆண்டவரை பார்க்கிறவன், ஆண்டவரை பின்தொடர்கிறவன், இன்னொரு சீசனை அவன் உருவாக்குவான். இன்னைக்கு இந்த காலவேளையில் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க எத்தனை சீசர்களை உருவாக்கி இருக்கிறீங்க? ஓட்டு போடுறதற்கு சேர்ப்பதற்கு நான் சொல்லலை. நல்ல கவனமாக கவனிங்க. பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக நான் சொல்லுகிறேன். நல்ல கவனமாக கவனிங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு உண்மையான சீசன் மற்றொரு சீசனை அவன் உருவாக்குவான். ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். படிக்கிற பொழுது அதிலே ஒரு அழகான ஒரு வார்த்தை இருந்தது. இயேசுவை பார்த்த கண்களும் சரி, இயேசுவை பார்த்த இருதயம் சரி, அது ஒரு நாளும் அமைதியாக இருக்காது. அவரை பற்றி மற்றவர்களுக்கு அவர்களால் பகிராமல் இருக்கவே முடியாது என்று சொல்லி, இயேசுவை பார்த்த கண்களும் சரி, இயேசுவை பார்த்த இருதயம் சரி, அது ஒருபோதும் அமைதியாக இருக்காது. அவரை பற்றி மற்றவர்களுக்கு பகிராமலும் இருக்க முடியாது. ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற, நிர்வாகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களில் அநேகர் ஊழியத்திலும் கிராம ஊழியங்களிலும் பங்கு வருவதை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். நான் பார்க்கிற காட்சி ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடவுள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை உணர்ந்து நம்ம என்ன செய்யணுங்க? எப்பொழுதும் செயல்படுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நல்லா கவனமாக கவனித்து பாருங்கள். உண்மையான சீசன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையான சீசன் என்னை பார் என்று அவன் ஒருபோதும் சொல்ல மாட்டான். அவன் இயேசுவை பார் என்று சொல்லுவான். எப்படி சொல்லுவாங்க? நல்லா புரியுதுங்களா? எப்பொழுதுமே ஒரு உண்மையான சீசன் என்பவன் என்னை பார் என்று சொல்ல மாட்டான், இயேசுவை பார் என்று சொல்லுவான். அவனே உண்மையான சீசன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீடத்துவத்துடைய வாழ்வை குறித்து
நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இயேசுவோடு கூட தங்கினாங்க. எத்தனை நாள் தங்கினாங்க? ஒரே ஒரு இரவு மாத்திரம்தான் தங்கினாங்க. நல்ல கவனமாக பண்ணீங்க. ஒரே ஒரு இரவு மாத்திரம்தான் அவர்கள் இயேசுவோடு கூட தங்கினார்கள். வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு இரவு அவர்கள் இயேசுவோடு கூட தங்கினார்கள். இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கிற பொழுது உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவிடம் வந்து பார்த்தால் அவர் உங்களை மாற்றுவார். நீங்கள் அவரோடு கூட தங்கினால் அவர் உங்களை உருவாக்குவார். நீங்கள் போய் அவரை பற்றி சொன்னால் அவர் உங்கள் மூலமாக மற்றவர்களை அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவு ஆழமான சத்தியம் பாருங்களேன். நீங்கள் கிறிஸ்துவிடம் வந்து பார்த்தால் அவர் உங்களை மாற்றுவார். நீங்கள் அவரோடு கூட தங்கினால் அவர் உங்களை உருவாக்குவார். நீங்கள் போய் அவரை பற்றி சொன்னால் அவர் உங்கள் மூலம் மற்றவர்களை என்ன செய்வார்களா? அவர் ரட்சிப்பார். 2 வார்த்தை இருக்கிறது. முதல் வார்த்தை சீசத்துவத்தில் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? வந்து சொல்லுங்க. என்ன வார்த்தை சொல்லுங்க? வந்து பாருங்கள். 2வது வார்த்தை என்னதுங்க? சென்று அறிவியுங்கள் அல்லது போய் அறிவியுங்கள். நல்ல கவனமாக கவனிங்க. இந்த வார்த்தையை சற்று தியானித்து பார்க்கிற பொழுது மனதிலே தோன்றுகிற காரியம் என்ன தெரியுமா? வந்து பாருங்கள் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. வந்து பாருங்கள் என்பது ஆண்டவர் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தருகிற அழைப்பு. வந்து பாருங்கள். சென்று அறிவியுங்கள் என்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்பு. புரியுதுங்களா? வந்து பாருங்கள் என்பது அழைப்பு, சென்று அறிவியுங்கள் என்பது கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற கடமை, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை உணர்ந்து நீங்களும் நானும் செயல்படுகிறோமா? அன்புக்குரியவர்களே, ஒரு உண்மையான சீசன் எப்படி இருப்பான் தெரியுமா? நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு மிஷனரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா பிரான்சிஸ் சேவியர்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? எத்தனை பேர் அவரை பற்றி தெரியும்? தெரியுமா? அவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? இன்னும் நம்ம சொல்லணும்னா அவரை பற்றி சொல்லுவாங்க புனித சவேரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் எப்படி அழைப்பாங்க அவரை? புனித சவேரியார். இவரை பற்றி நான் புத்தகத்தில் படிக்கிற பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் இந்தியாவிற்கு என்ன செய்தாருங்க? வந்து பணியாற்றினார். அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது அவர் இந்தியாவிற்கு செல்வதற்கு ஆயத்தமான ஒரு தருணம். இந்தியாவிற்கு மிஷனரி பணி செய்வதற்காக அவர் ஆயத்தத்தோடு கூட இருக்கிற பொழுது ஒருவர் வந்து அவரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க இந்தியாவிற்கு நீங்க போனீங்கன்னா, இந்தியாவிற்கு நீங்கள் சென்றால் உங்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய இறப்புக்கு கூட நீங்கள் வர முடியாமல் போகின்ற நிலை உங்களுக்கு ஏற்படலாம். நீங்கள் இந்தியாவிற்கு போவதை சற்று யோசித்து பாருங்கள் என்று சொன்னாராம். நல்ல கவனமாக கவனிச்சு பாருங்க. அதற்கு இந்த பிரான்சிஸ் சேவியர் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? நான் இந்தியாவிற்கு அவரை பற்றி அறிவிக்கும்படியாக நான் கடந்து போகிறேன். ஒருவேளை என்னுடைய தாயும் என்னுடைய தந்தைக்கும் இறப்பு நேரிட்டு அவர்களை பார்க்க முடியாமல் போனால் நான் அவர்களை விண்ணகத்திலே பார்த்து கொள்வேன் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை பாருங்களேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒருவேளை என்னுடைய தாயையும் என்னுடைய தந்தையுடைய இறப்பிலே நான் பங்கு பெற முடியாமல் அவர்களை பார்க்க முடியாமல் போனால் அவர் சொன்ன வார்த்தை, நான் அவர்களை பரலோகத்திலே பார்த்து கொள்ளுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு உண்மையான ஒரு சீடன் எப்படி இருப்பான் தெரியுமா? தன்னுடைய உறவுகளையும் உயிரையும் விட அவன் இயேசுவையே மேலாக கருதுவான். ஹல்லேலூயா! இன்னைக்கு நீங்க யாருன்னு முடிவு பண்ண போறீங்க. நல்ல கவனமாக கவனிங்க. தன்னுடைய உயிரையும் அவன் துச்சமாக எண்ணுகிறவன் தான் உண்மையான ஒரு சீசன் என்பதை இந்த காலவெளியிலே உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகின்றேன். இன்னொரு நிகழ்வு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
ஜான் பிரிட்டோ. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை ஓரியூர் பகுதியிலே இருக்கும் உங்களுக்கு இல்லையா, அவரை சொல்லுவாங்க செயின்ட் அருளானந்தர் சொல்லுவாங்க. நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்து அவர் பணி செய்து கொண்டிருந்தார். பணி செய்து கொண்டிருக்கிற அந்த பணிகளுக்கு இடையே தன்னுடைய தாயாரை சந்திக்க வேண்டும் என்று அவர் போர்ச்சுகல் நாட்டில் இருக்கிற லிஸ்பன் என்கிற ஊருக்கு அவர் கடந்து போகிறார். அங்கே அவருடைய தாயாரை அவர் பார்க்கிறார். ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தாயாரை அவர் சந்தித்த பொழுது அவருடைய இளைத்த உடலை பார்த்து அந்த தாயார் அப்படியே அழுகிறாங்க. அவருடைய கைகளிலும் கால்களிலும் பார்க்கிற பொழுது அநேக காயங்களோடு கூட இருப்பதை அவர் பார்க்கிறார். அந்த தாய் பதறி போய் அவரை பார்த்து சொன்னாங்களாம், இப்படிப்பட்ட ஆபத்தான பணிகளை நீ தொடர்ந்து செய்ய வேண்டுமா? எங்களோடு கூட நீ என்ன செய்ய, நீ தங்கியிரு, நீ இந்தியாவிற்கு நீ போக வேண்டாம் என்று சொல்லி அந்த தாயார் தன்னுடைய மகனை பார்த்து அந்த மகனுடைய கரங்களிலும் கால்களிலும் இருக்கிற காயத்தை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறார். அங்கே இருக்கிற நாட்டு இளவரசன் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, இந்தியாவிற்கு நீ போக வேண்டாம், உனக்கு நல்ல பதவிகளை இங்கே நான் உனக்கு தரேன், நீ எங்களோடு கூடவே இரு என்று சொன்ன பொழுது இந்த ஜான் பிரிட்டோ என்கிற இந்த புனித அருளானந்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, என்னை போக விடுங்கள். அவர் சொன்ன வார்த்தை, என்னை போக விடுங்கள். அவர் சொன்னார், நான் இயேசுவின் வழியில் நானும் மரணத்தை ஏற்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தாருங்க, இங்கே கடந்து வந்து இரத்த சாட்சியாய் நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையான சீசத்துவம் என்பது தன்னையே ஆண்டவருக்கு தருவது. ஹல்லேலூயா. தன்னையே ஆண்டவருக்கு தருவது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வந்து பாருங்கள் என்பது அழைப்பு, போய் அறிவியுங்கள் என்பது கடவுள் உங்களுக்கு தருகிற பொறுப்பு. அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு உண்மையான சீசனாய் வாழ்ந்த அந்திரேயாவை குறித்து 3 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது 3 குறிப்பை நாம் வைத்துக் கொள்வோம். முதலாவதாக வாசிக்கலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். 1:41 வாசிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்கிற அர்த்தமா? நல்ல கவனிங்க. இங்கே பார்க்கிற பொழுது சென்று என்னது அவர் சொன்ன வார்த்தை வந்து பாருங்கள். இயேசு சொன்ன வார்த்தை வந்து பாருங்கள் என்று சொன்னவுடனே இங்கே அந்திரேயா செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? முதலாவதாக முதல் குறிப்பை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சீமோனை அறிமுகப்படுத்திய அந்திரேயா. சொல்லுங்க பார்க்கலாம். முதல் குறிப்பு ரொம்ப அழகா சொல்றீங்களே. முதல் குறிப்பு சொல்லுங்க, சீமோனை அறிமுகப்படுத்திய அந்திரேயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இங்கே சீடத்துவத்துடைய முக்கியமான காரியம் என்று சொன்னால், சீடத்துவம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், முதலாவதாக எங்கே ஆரம்பிக்கணும் தெரியுமா? சொந்த குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தை வந்து பாருங்கள். வந்து பார்த்தவன், நல்ல கவனித்து பாருங்கள், ஒரே ஒருவரை அவன் இயேசுவிடத்திலே அழைத்து வந்தான். அவன் யார் என்று சொன்னால், அவன் தான் சீமோன் என்கிற பேதுரு. அந்த ஒருவனை அழைத்து வந்தான். அந்த ஒருவன் மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். அந்திரேயா வேதத்தில் எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது அதிகம் பேசி இருக்கிறாரா? எங்கேயாவது அற்புதம் செய்திருக்கிறாரா? இதெல்லாம் வேதத்தில் எந்த குறிப்புகளும் கிடையாது. நல்ல கவனிங்க. அந்திரேயாவுடைய குரல் வரலாற்றிலே அதிகம் கேட்கப்படவில்லை. ஆனால் அவர் அழைத்து வந்த ஒரு மனிதன் வழியாக தேவன் இந்த வரலாற்றையே மாற்றினார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். ஒரே ஒரு மனிதனை அழைத்து வந்தான்.
அவன் வழியாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னாரே, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னார். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக கவனிங்க. அந்திரேயாவுடைய சீடத்தத்துவத்தின் வழியாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? உண்மையான அறுவடை, உண்மையான சீடத்துவம் நம்முடைய வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். எங்கேருந்து தொடங்கணுங்க? சொல்லுங்க, எங்கேருந்து தொடங்கணும்? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஆலயத்துக்கு வர்றாங்களா? நம் அறுவடை எங்கே தொடங்க வேண்டும்? நல்ல கவனமாக கவனிங்க. அதனால தான் நான் சொல்றேன், இங்கே சீசத்துவம் என்பது முதலாவது எங்கே இருந்து தொடங்க வேண்டும்? குடும்பத்திலிருந்து. அப்படின்னா இங்கே பார்க்கிற பொழுது, அந்தியாவுடைய இந்த செயலை பார்க்கிற பொழுது முதலாவதாக அவன் வீட்டு நற்செய்தியாளராக மாறினான். ஹல்லேலூயா. முதல்ல எப்படி மாறினாங்க? வீட்டு நற்செய்தியாளராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிற தேவஜனமே, நீங்களும் நானும் முதலாவதாக எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், வீட்டு நற்செய்தியாளராக மாற வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் அவர் எங்கேயும் நீண்ட பிரசங்கம் பண்ணலை, எங்கேயும் அற்புதம் செய்ததாக இல்லை. ஆனால் அந்திரேயாவுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் யாரையாவது ஒருவரை இயேசுவிடத்திலே அழைத்து வருவதே தன்னுடைய பணியாக செய்தார். அதிலே முதலாவதாக அவர் நன்கு அறிந்திருந்தார். அவர் ஆயிரங்களை தேடவில்லை, அவர் முதலில் தன் சகோதரனை தேடினான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். அவர் ஆயிரங்களை தேடவில்லை, முதலில் அவர் தன்னுடைய சகோதரனை தேடினான். இதுதாங்க உண்மையான சீடத்துவம் இல்லையா? அப்படி என்று சொன்னான். இன்றைக்கு நீங்களும் நானும் முதலாவதாக வீட்டு நற்செய்தியாளராக முதலாவது என்ன செய்யணுங்க? நாம் மாற வேண்டும். ரெண்டாவதாக பார்க்கிற பொழுது இந்த அந்திரேயாவுடைய வாழ்விலே இன்னொருவரை அழைத்து வந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். நல்ல கவனமாக கவனிங்க. ரெண்டாவதாக பார்க்கிற பொழுது முதல்ல சொன்னேன், சீமோனை அறிமுகப்படுத்தி தான் ஒரு வீட்டு நற்செய்தியாளர் என்பதை அவன் தம்முடைய சீசத்துவத்தின் வழியாக வெளிப்படுத்தினார். ரெண்டாவது குறிப்பு என்ன தெரியுமா? இப்போ யாரை அறிமுகப்படுத்தினாருங்க? சொல்லுங்க, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, முதல்ல சொன்னேன் சீமோனை அறிமுகப்படுத்தினான். இரண்டாவது சிறுவனை அறிமுகப்படுத்தி அந்திரேயா. ரெண்டாவது குறிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். சிறுவனை அறிமுகப்படுத்திய அந்திரேயா. பிரியமானவர்களே, இங்கே தன்னுடைய சகோதரனை மாத்திரமல்ல, இங்கே சிறுவர்களையும் அவன் இயேசுவிடத்திலே அழைத்து வருகிறவனாயிருக்கிறான். சொன்ன வார்த்தை நல்ல கவனிங்க. இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது என்று சொல்லி இயேசுவிடத்திலே அந்த சிறுவனை என்ன செய்தாங்க? அறிமுகப்படுத்துவதன் வழியாக அங்கே பேதுருவை அறிமுகப்படுத்தினான். 3000 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள். இங்கே சிறுவனை அறிமுகப்படுத்தினான். 5000 பேருக்கு உணவளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த சம்பவத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அறிமுகப்படுத்தணும் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஆழமான ஒரு சத்தியம் அதில் இருக்கிறது. பல நேரங்களிலே இந்த 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டதை மாத்திரம் நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆனால் இங்கே இன்னொரு ஆழமான செய்தி இங்கே அடங்கி இருக்கிறது. 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இங்கே என்ன சொல்லப்படுக சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்கிறது. இயேசு அந்த அப்பத்தை என்ன செய்தாருங்க? எடுத்தார். ரெண்டாவது ஸ்தோத்திரம் பண்ணினார். அங்கே ஒரு காரியம் நடக்கலை. என்ன தான் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிருப்பீங்களா? என்ன பண்ண? அங்கே ஒரு வார்த்தை விடப்பட்டிருக்கு. என்னதுங்க? அப்பத்தை எடுத்து, அது என்ன வார்த்தை இருக்குது? அதை பிட்டு என்கிற வார்த்தை இருக்காங்க. ஏன் இல்லை? இயேசு அவருடைய சரீரம் என்னும் சிலுவையிலே
பிற்கப்படவில்லை. நல்ல கவனிங்க. ஆனால் இந்த நிகழ்விலே பார்க்கிற பொழுது இந்த சிறுவனை அறிமுகப்படுத்தினான். ஆண்டவர் அப்பத்தை எடுத்தார், அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார், அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆனால் அதே நிகழ்வு பிற்காலத்திலே அவர் பிற்கப்பட போகிறார், சிலுவையிலே நமக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க போகிறார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்திரேயாவுக்கு தெரியுங்க, எந்த பொருளை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தா அந்த பொருளை மிகப்பெரிய அளவிலே பயன்படுத்த இயேசுவாலே முடியும் என்று சொல்லி யாருக்கு நன்றாய் தெரிந்திருந்ததுங்க? யாருக்கு நன்றாய் தெரிந்ததுங்க? இன்னைக்கு உங்களுக்கு அது தெரியுமா? எந்த பொருளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தா அந்த பொருளை மிகப்பெரிய அளவிலே அவரால் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி ஏன் இன்னும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியவில்லை? அப்படின்னா ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல சொன்னேன் சீமோனை அறிமுகப்படுத்தி வீட்டு நற்செய்தியாளராக மாறினான். இங்கே பார்க்கிற பொழுது இந்த சிறுவனை அறிமுகப்படுத்தி உள்நாட்டு நற்செய்தியாளராக அவர் மாறினார். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட நற்செய்தியாளராக மாறினாருங்க? உள்நாட்டு நற்செய்தியாளராக மாறினார். பிரியமானவர்களே, உண்மையான சீசத்துவம் என்பது நாம் வீட்டு நற்செய்தியாளராக மாத்திரமல்ல, உள்நாட்டு நற்செய்தியாளராகவும் நாம் மாற வேண்டும். மூணாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு அழகாய் தெரியும். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அங்கே அவர் பண்டிகை ஆராதனை செய்வதற்கு வந்தவர்களில் சில கிரேக்கர்கள், நல்ல கவனிங்க. முதலாவது சொன்னேன் சீமோனை அறிமுகப்படுத்தினான், இரண்டாவது சிறுவனை அறிமுகப்படுத்தினான், மூன்றாவது சில கிரேக்கர்களை என்ன செய்தாருங்க? அறிமுகப்படுத்தினான். இந்த கிரேக்கர்கள் யாருங்க? இந்த கிரேக்கர் யார் தெரியுமா? அவர்கள் புறஜாதியார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கே அயல் நாட்டு நற்செய்தியாளராகவும் அவர் மாறினார். ஹல்லேலூயா! முதல்ல சொன்னுங்க எப்படி மாறினார்? முதல்ல வீட்டு நற்செய்தியாளராக மாறினார், பேதுருவை அழைத்து வந்தார். இங்கே பார்க்கிற பொழுது உள்நாட்டு நற்செய்தியாளராக மாறினார், சிறுவனை அழைத்து வந்தார். அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது சில கிரேக்கர்களை இயேசுவிடத்திலே அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினான். இதன் வழியாக அவர் நமக்கு அயல் நாட்டு நற்செய்தியாளராக அவர் இங்கே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. அந்த சில கிரேக்கர்கள் வந்து பார்க்கும்போது பிலிப்பிடத்தில் வர்றாங்க, வந்து இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இங்கே பிலிப்பு என்ன செய்கிறான் தெரியுமா? போய் யார்கிட்ட போய் சொல்கிறாரு? அந்திரேயாட்ட போய் சொல்கிறார். ஒருவேளை பேதுருட்டையோ யோவான்ட்டையோ சொல்லியிருந்தா கூட அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அறிமுகப்படுத்துவதிலே சிறந்தவர் யாருங்க? இந்த அந்திரேயா. இயேசுவிடத்தில் அழைத்து வருகிறவர்களே சிறந்தவர் யாருங்க? இந்த அந்திரேயா. இந்த அந்திரேயாவுக்கு தெரிந்தது நற்செய்தியானது உலக மக்களுக்கு பொதுவானது என்பதை அறிந்தபடினாலே அவர்களையும் இயேசுவிடத்திலே அழைத்து வந்தார். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்களேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த காலவெளியில் உங்களுக்கு 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். சீசத்துவம் என்பது வந்து பாருங்கள் என்பது அழைப்பு, சென்று அறிவியுங்கள் என்பது பொறுப்பு. இந்த பொறுப்பை உணர்ந்து சீமோனை அறிமுகப்படுத்தி அவன் வீட்டு நற்செய்தியாளராக மாறினான். சிறுவனை அறிமுகப்படுத்தி உள்நாட்டு நற்செய்தியாளராக மாறினான். பிரியமானவர்களே, சில கிரேக்கர்களை அறிமுகப்படுத்தி அவன் அயல்நாட்டு நற்செய்தியாளராகவும் தன்னை செயல்படுத்தினான். நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி மாறப்போகிறோம் என்பதை இந்த காலவெளியில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கடைசியாக பார்க்கும் பொழுது அவருடைய மரணம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மரணத்தை எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? எத்தனை பேர் இந்த அவருடைய அந்திரேயுடைய மரணத்தை உங்களுக்கு தெரியுமா? நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அந்திரேயோட திருநாள். அதனால தான் நிறைய ஆலயங்களில் தூய அந்திரேய ஆலயம் சொல்லப்பட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கிரேக்க நாட்டில் இருக்கிறது சொல்லி நான் முடிக்கிறேன் நான், சரிங்களா? கிரேக்க நாட்டில் அவர் பெட்ராயி என்கிற இடத்துல ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டிருந்தார். அப்படி அறிவித்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே இருக்கிற ஆளுநர் வழிபட்டு வந்த விக்கிரகங்களுக்கு எதிராக அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். நல்ல கவனிங்க, அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அந்திரேயா உன்னுடைய பிரசங்கத்தை என்ன செய்ய நீ நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ மறுபடியும் பிரசங்கிப்பாய் என்று சொன்னால் நீ மரண தண்டனை பெறுவாய் என்று அவர்கள் எச்சரித்தோ அவர் தைரியமாய் துணிச்சலாய் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார்.
நல்ல கவனமாக கவனிங்க. அப்படி அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிற பொழுது அவரை போய் சொல்கிறாங்க, அவரை நிறுத்த சொல்லி கட்டளையிடுகிறாங்க. இந்த அந்திரேயாவை அவர்கள் என்ன செய்கிறாங்க, அழைத்து வந்து சிலுவையிலே அறையும்படியாக தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்படி தண்டனை கொடுக்க போகும்போது அவர் சொல்கிறாரு, என்னை இயேசுவை போல சிலுவையில் அறைய வேண்டாம், என்னை எப்படி வரையணுங்க, தலைகீழாக எக்ஸ் வடிவத்தில் என்ன செய்யுங்க, என்னை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவரை சிலுவை வடிவிலே, பெருக்கல் வடிவிலே இருக்கிற சிலுவையிலே அவர்களை அறைந்தார்கள். ஆணியில் அடித்தா சீக்கிரம் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஆணிகளினாலே அடிக்காம கயிறுகளை கண்டு என்ன செய்கிறாங்க, கட்டி அவர் தொங்கவிடப்படுகிறார். அப்படி தொங்கவிடப்படுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் 2-3 நாட்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார். அப்படி சித்திரவதை செய்யப்படுகின்ற பொழுது யாரெல்லாம் தன்னை பார்க்க வருகிறார்களோ வருகிறவிடத்திலெல்லாம் இயேசுவுடைய அன்பை என்ன செய்யுங்க, அவர் போதித்து கொண்டே இருந்தார். இதை பார்த்த உடனே அவர்கள் எரிச்சல் அடைந்து அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து அவனை உடனே கொன்று விடுங்கள் என்று சொன்னார்கள். நல்ல கவனிங்க. அவனுடைய கட்டுகள் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றாய் அவிழ்க்கப்படுகிறது. அவிழ்க்கப்படுகின்ற பொழுது அவர் இயேசுவுடைய அன்பை குறித்து போதித்து கொண்டே இருந்தார். கடைசி கட்டை அவிழ்க்கின்ற பொழுது அவருடைய சரீரம் இந்த மண்ணிலே விழுகின்ற பொழுது அவருடைய உயிரும் துறந்தார். எவ்வளவு இரத்த சாட்சி பாருங்களேன். அந்த கடைசி கட்டு அவிழ்க்கப்படுகின்ற பொழுது அவருடைய சரீரம் இந்த மண்ணிலே அப்படியே போனதாம். யோசித்து பாருங்களேன். கடைசி கட்டு அவிழ்க்கப்படுகிற பொழுது சரீரம் மரித்த நிலையிலே விழுந்து போனார். அந்த சரீரம் கீழே விழுமறைக்கு அவருடைய இயேசுவுடைய அன்பை அவர் விதைத்து கொண்டே இருந்தார். குடும்பத்திலே விதைத்தார், உள்நாட்டிலே விதைத்தார், பிற மக்களுக்கும் என்ன செய்கிறாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை வந்து பாருங்கள் சொன்னார். பார்த்தீங்களா? அந்த வந்து பார்த்தவன் சீமோனுக்கு போய் அறிவித்தான், சிறுவனுக்கும் என்ன செய்தாருங்க, அறிவித்தான். சில கிரேக்கர்களையும் இயேசுவிடத்திலே அவன் அழைத்து வந்தான். இதுதாங்க உண்மையான சீடத்துவம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவேளையில் கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய சீசத்துவனுடைய பணி என்பது எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? நம்முடைய குடும்பத்திலே ஆரம்பித்து, அதன் பிறகு உள்நாட்டிலே ஆரம்பித்து, அதன் பிறகு மற்றவர்களுக்கும் புற இன மக்களுக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற அறைக்கூவலை இந்த காலவேளையிலே தேவன் நமக்கு தருகிறார். அந்த அறைக்கூவலை ஏற்று நீங்களும் நானும் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைக்கிறார். ஆகவே இந்த அழைப்பை உணர்ந்து, அந்த அந்திரேயாவுடைய வாழ்க்கையை நாம் உணர்ந்து, இந்த அந்திரேயாவை போல நீங்களும் மாற ஆண்டவர் இந்த காலவேளையில் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு தந்து வழிநடத்துவாராக. தேவன் தாமே இந்த திருவசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். 3 குறிப்பு சொல்லியிருக்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக சீமோனை அறிமுகப்படுத்தினான். சொல்லுங்க, வீட்டு நற்செய்தியாளராக. 2வது சிறுமகனை அறிமுகப்படுத்தினான், உள்நாட்டு நற்செய்தியாளராக. 3வது சில கிரேக்கர்களை அறிமுகப்படுத்தினான், அயல்நாட்டு நற்செய்தியாளராக. நீங்களும் நானும் எந்த நற்செய்தியாளராக மாறப்போகிறோம் என்பதை நாம் உணர்வோம். கர்த்தர் உங்களை அதிகமாகவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளுடைய அருளுரையை கேட்ட நாம் யாவரும் எழும்பி நின்று நம்முடைய விசுவாசத்தை 28ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். பக்கம் எண் 28. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தியும் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்தை எழுந்தருளினார். பரமண்டத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவை பரமண்டத்திற்கேறி சர்வ இருக்கிறார். அவரிடத்திலிருந்து பரிசுத்தவையும் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் மீட்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமருவோம். திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். பிரியமானவர்களே, வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவிலே
பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகிற புதன்கிழமை காலை 6 மணிக்கு மாதத்தின் முதலாவது நாளிலே வாக்குத்தத்த ஆராதனையோடு கூட திருவிருந்து ஆராதனை நடைபெறும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். வெள்ளி மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலய ஆராதனை முடிந்த பிறகு ஐக்கிய சங்க கூடுகையானது நடைபெறும். ஆகவே அனைவரும் அதிலே ஆயத்தத்தோடு கூட நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே திருமண நாள் அறிக்கை. முதலாவதாக திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுர திருமண்டலம் மேலவாசல் ஆயர்வட்டம் சிஎஸ்ஐ தூய இமானுவேல் ஆலயத்தை சேர்ந்த திரு எஸ் டேனியல் ராஜ் அவர்களின் மகள் டி ஜெனிஃபர் அவர்களுக்கும் தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயம் ரிங்கிள் கேஎம் வில்லை சபையை சேர்ந்த திரு சுரேஷ் டேனியல் சாலமோன் அவர்களின் மகன் ஃபிளின்ட் எஸ் கேனிட் அவர்களுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான காரணம் தடை இருக்குமானால் சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கவும். இவர்கள் சர்கேட் லைசன்ஸ் மூலமாக அவர்கள் திருமணம் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கான லைசன்ஸ் நம்முடைய ஆலய அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுர திருமண்டலம் மேலவாசல் ஆயர்வட்டம் சிஎஸ்ஐ தூய இமானுவேல் ஆலய உறுப்பினர்கள் காலம் சென்ற திரு ஃப்ரெட்ரிக் ஜெவராஜ், திருமதி பொக்கிஷம் அவர்களது மகன் திரு எஃப் ஜான்சன் தேவராஜ் என்பவருக்கும் மேற்படி நமது திருச்சபையை சேர்ந்த திரு எம் பாபுராஜ், திருமதி எமில்டா பாப்சி அவர்களது மகள் செல்வி அபினா அவர்களுக்கும் திருமணம் செய்ய இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இவருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான காரணம் தடை இருக்குமானால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிக்கை. திருமணத்தில் நீ போகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற காலத்திலே ஏற்ற துணையை உருவாக்கி தருகிற ஆண்டவர், அருமையான பிள்ளைகளை இணைக்க சித்தம் கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கத்த நன்மையானவர்களை நீ தந்தருளும்படியாகவும், காணாவு திருமணத்திலே ஆண்டவர் பங்கு பெற்று பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல அருமையான உடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமைரட்சகமே பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். இந்த வாரத்திலே தம்முடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஜூன் 28ஆம் தேதியிலே பிறந்த நாள் காணுகிறவர்கள் திரு எஸ் மேத்யூஸ் மனோகரன் அவர்கள், செல்வி ஜாய் பாப்பு அவர்கள், திரு டி செல்வமணி அவர்கள், திரு எஸ் ஜான் சுந்தரராஜ் அவர்கள், திரு ரூபஸ் மேத்யூ அவர்கள், திருமதி ரூபி எலிசபெத் ஆல்வின் அவர்கள். ஜூன் 29ஆம் தேதி திருமதி தேவ தனவாக்கியம் அவர்கள், திரு சந்தோஷ்குமார் அவர்கள், திரு நவீன் பாண்டியன் அவர்கள், திரு எம் ராஜாமணி அவர்கள், திருமதி மரிய சங்கீதா அவர்கள், திருமதி ஜி ஜெயா அவர்கள், திரு ஜே ஸ்டீஃபன் பிரபாகரன் அவர்கள், திருமதி எஸ் வர்ஷினி அவர்கள், செல்வி ஜாய்ஸ் கிறிஸ்டோபல் அவர்கள், திரு எஸ் கௌதம் அவர்கள், திருமதி கே பிளஸ்ஸி எஸ்தர் அவர்கள். ஜூன் 30ஆம் தேதி பேபி ஜிவி ஜெஸ்லின் வெர்னிட்டா அவர்கள். ஜூலை 1ஆம் தேதி திரு ஆர் தங்கராஜ் அவர்கள், திருமதி அகிலா ஜெராலின் அவர்கள், திருமதி எஸ் ஜாஸ்மின் வனதா ராஜ்குமார் அவர்கள், திருமதி வி தமிழரசி அவர்கள், திருமதி ஏ ஆனி ரூத் வந்தனா அவர்கள், திருமதி ஜாஸ்மின் ஜெஃப்ரி அவர்கள், மாஸ்டர் ஜோனத்தான் எட்வர்ட் அவர்கள். ஜூலை 2ஆம் தேதி திரு ஜான் செல்லசாமி அவர்கள், பேபி ஏ பெனிட்டா ஏஞ்சலின் எப்சிபா அவர்கள். ஜூலை 3ஆம் தேதி மாஸ்டர் சார்லி ஏடன் பால் அவர்கள், திருமதி பெல்சியா தவரானி அவர்கள், திரு சத்யதாஸ் தேப்ஸ் அவர்கள். ஜூலை 4ஆம் தேதி பேபி ஆர்லின் வினோத் அவர்கள், திருமதி டாப்பின் லெவின் அவர்கள், திருமதி குளோரி ஸ்ரிகிதா அவர்கள், திருமதி அனுஷியா ஜோன்ஸ் அவர்கள், மாஸ்டர் ஜி பிரின்ஸ் அவர்கள், திருமதி ஷெரின் எப்சிபா அவர்கள், பேபி ஜோஸ்லின் கிறிஸ்டல் அவர்கள், மாஸ்டர் லெவின் மார்க்ஸ் அவர்கள். திருமணம் நாள் காண்கிறவர்கள் ஜூன் 28ஆம் தேதி திரு ராஜா சாமுவேல், திருமதி ஜே ஏஞ்சலின் ஜான்சிராணி அவர்கள். பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகளையும் திருமணநாள் காணுகிற பிள்ளைகளையும் திருச்சபையின் சார்பாக மனதார வாழ்த்து கொண்டோம். பாடல் பாடி பாடல் வழியாக அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்போம்.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. இம்மட்டும் உதவின எபனேசர் இனியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னபடி வார்த்தையின்படி தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை தாரும். அருமையான உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யமும் வல்லமையும் ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிபடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை சுத்திகரித்தரும். தொடர்ந்து நாம் சமாதானத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். தேவ கிருபைக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எல்லா மோசங்களுக்கும் ஆண்டவர் விலக்கி நம்மை பாதுகாக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். குறிப்பாக FCRA அந்த சட்டத்தின் மூலமாக நம்முடைய கல்வி நிறுவனங்கள், முதியோர் இல்லங்கள், மருத்துவமனைகள், ஆலயங்கள் பாதிக்கப்பட இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றி நம்முடைய கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், ஆலயங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட அதற்காக இன்றைய தினத்திலே எல்லாரும் ஒருமித்து ஜெபிக்கும்படியான ஒரு அழைப்பும் இன்றைக்கு சினாடு மாமன்றமும் தென்னிந்திய திருச்சபையும் நமது மதுரை மிகவை திருமண்டலமும் அழைப்பை தந்திருக்கிறது. அந்த அழைப்பை உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய கருத்திலே இவை எல்லாம் முறியெடுக்கப்படும்படியாக நம்முடைய கிறிஸ்தவ சமூகம் பாதுகாக்கப்படும்படியாக நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து எல்லா விதமான நாசமோசங்களுக்கும் ஆண்டவரை எங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பிரசன்னமாக இருமப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை தாங்கி ஆண்டவரை சுமந்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாணத்திலிருந்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையினாலே எங்களை காப்பாற்றி அருளும் அப்பா. ஆண்டவரே, எல்லா அதிகாரமும் வல்லமையுடைய ஆண்டவரே, நீர்தாமே எல்லா நன்மைகளுக்கு காரணர். உமது நாமத்தை ஆண்டவரை நேசிக்கும் எங்கள் அன்பை எங்கள் நெஞ்சத்தில் பொருத்தி மெய் பக்தி ஆண்டவரே எங்களுக்குள்ளே வளர பண்ணி சகல நன்மையிலும் எங்களை ஆதரித்து உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பிதாவே, அடியாரைகளுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரை செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் ஸ்தோத்திரம் செய்கிறோம். எங்களுக்காகவும் காப்பாற்றியதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதத்துக்காகவும் ஸ்தோத்திக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உலகத்தை மீட்டுக் கொண்டவர்களுக்காகவும் கிருபையாளர்களுக்காகவும் மகிமையோடு நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்தவர்களாக இருக்கவும் எங்கள் உள்ளத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தப்படும்படியாக நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாற்றமல்ல எங்கள் நடக்கையினாலும் பிரஸ்தாபப்படுத்தவும் எல்லாவற்றையும் உணர்ந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்றுக்கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலமாக ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய அற்புதமான கரங்களிலே ஆண்டவரை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதியும், வயதான பெற்றோர்களை ஆசீர்வதியும், வந்தவர்கள் வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு ஆண்டவரே சீரத்துவம் வந்து பாருங்கள் என்கிற அழைப்பையும்
ஆண்டவரே போய் அறிவியுங்கள் என்கிற பொறுப்பை நாங்கள் உணர்ந்து அந்திரேயாவை போல ஆண்டவரே சீமோனை அறிமுகப்படுத்துகிறவர்களாக சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரிடத்திலே அழைத்து வருகிறவர்களாகவும் மற்றவர்களையும் ஆண்டவருடைய அன்பை நாங்கள் விதைக்கிறவர்களாகவும் எங்களை உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தாரும். எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற அத்தனை ஜெபங்களுக்கும் உம்முடைய கண்கள் காணும்படியாக உம்முடைய செவிகளை தந்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பூரண சமாதானத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகளை வழி அனுப்பும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய மெய் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம்ம இவரோடு கூட நம்முடைய பணிகளோடு பயணங்களோடு கூட என்றும் என்னும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக மங்கள கவி 4 பரமண்டலத்தில் உள்ள வானோர் என்கிற பாடலை நிறைவு பாடலாக யாவரும் வெளியே நின்று பாடுவோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.